Hello guys, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்யூட் வந்து கவர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஜஸ்ட்டு what do you mean by காம்பினேஷனல் சீக்வென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பினேஷனில் என்ன இருக்குது, எப்படி நம்ம அதை டிஃபைன் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் A to Z பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனை இதை பாருங்கள். ஓகேவா? சரி, காம்பினேஷனல் சர்க்யூட் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். இது என்னது மேம், டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோலே சொன்னேன், ஏதாவது ஒரு சர்க்யூட் எடுத்து டிஃபைன் பண்ணி ஃபுல்லாக எப்படி வந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த விதத்தில் ஃபுல் ஆடர் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபுல் ஆடர் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா கூட ஹாஃப் ஆடர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது என்ன மேம், ஏதோ டயக்ராம் இருக்குது, எக்ஸ்பிரஷன் இருக்குது, அப்படிலாம் இல்லைப்பா. ஸோ இதுக்குன்னு சம் ப்ரொசீஜர் இருக்குது. காம்பினேஷனில் பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, காம்பினேஷனில் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ எந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரூத் டேபிள், செகண்ட் திங் லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் அதாவது ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன், லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு லாஜிக்கல் டயக்ராம். ஓகே, அதாவது உங்களுக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, என்னது சர்க்யூட் டயக்ராம்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ எந்த ஆர்டரில் மேம் இங்கே ட்ரூத் டேபிளே இல்லையே மேம் அப்படின்னா அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு விட்டுருக்கலாம். பட் ட்ரூத் டேபிள்லேருந்து தான் நம்ம இவ்வளவு சால்வ் பண்ணோங்கிறது தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள், அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கெட் பண்ணுவேன், அதுலேருந்து டயக்ராம் ட்ரா பண்ணுவேன். ஓகேங்களா? அது எப்படி வந்ததுங்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் ஆடர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து முதல்ல அதையே பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் ஆடர்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஆடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, என்ன முதல்ல ஃபுல் ஆடர்னால் என்ன, ஏற்கனவே சொன்ன காம்பினேஷனுங்கிறது நான் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேனோ டிபெண்ட்ஸ் அப்பான் இன்புட்டை பொறுத்து எனக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபுல் ஆடர் அப்படின்னா முதல்ல ஹாஃப் ஆடருக்கும் ஃபுல் ஆடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் 2 இன்புட் நம்ம கொடுப்போம், ஃபுல் ஆடரில் 3 இன்புட் கொடுப்போம். ஓகேவா? அப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோடய இன்புட். 3 இன்புட்னால் உங்களுக்கு என்னம்மா வரும், 0 0 0 0 1 0 1 0. நான் இப்போ என்ன எழுதிட்டுருக்கேன், 0 8னா என்ன, 0லேருந்து 7 வரைக்கும் எழுதணும். கரெக்டாக? 1 எழுதிட்டேன், 2 எழுதிட்டேன், 3 எப்படிப்பா எழுதுவீங்க, 4 எப்படி எழுதுவீங்கன்னா 1 0 0. அடுத்தது 5 அப்படின்னா 1 0 1, 6 வந்து 1 1 0, 7 வந்து உங்களுக்கு எல்லாமே வரும் 4 2 7, 4 2 6 6 + 1 7. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல் ஆடருக்கு ட்ரூத் டேபிள் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன இன்புட்டு நான் சொல்லிட்டேன், 3 இன்புட்டான ஆடர் டிசைன் பண்ணுறேன். ஃபுல் ஆடர்னாலே 3 இன்புட் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இதுக்கு அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மு கேரி. ஓகேங்களா? ஸோ இப்போ சம்மு கேரி அப்படின்னா, சம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3 வேல்யூவை ஆட் பண்ணி வரக்கூடியது சம்மு. அதுக்கப்புறம் அதில் கேரி ஓவர் ஆணுச்சு அப்படின்னா அதை கேரின்னு சொல்லுவோம். இப்போ 0 0ன்னு 3த்தையும் ஆட் பண்ணனா உனக்கு 0 தான் வரும், அப்போ கேரி அங்கே வராது. அதுக்கடுத்தது இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சம்மு வருமே தவிர உனக்கு கேரி வராது. அதே மாதிரி தான் இதுவும். இதில் எப்படி ஆட் பண்ணணும், 0 + 1 1, 1 + 0 உனக்கு 1 தான் வரும். ஓகே, அப்போ கேரி வராது. இங்கே எனக்கு என்ன இருக்குது, 2 வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக 1 + 1 இது வந்து என்னோடய கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, 1 + 1 எப்படி மேம் வரும், நீங்கள் அது போட்டிருக்கிறது எனக்கு புரியல மேம் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 + 1 அப்படிங்கிறது எனக்கு 2. 2ங்கிறது இங்கே நம்ம 2ன்னு எழுத முடியாது. 2வோட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன, எனக்கு 1 0. அப்போ இது என்னோட சம் வேல்யூ, இங்கே இருக்கக்கூடிய 1 தான் அடுத்த பிட்டுக்கு கேரி ஓவர் ஆகும்ல. ஸோ அப்போ 1 1 அப்படின்னா எனக்கு சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ வந்து எனக்கு 1. அதே மாதிரி இதில் 1 இங்கே அடுத்து 4th டிஜிட், இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும், கேரி வராது. இது அதே மாதிரி உனக்கு என்ன வரும்,
சம்மு வேல்யூ 0 கேரி 1. அதே மாதிரி தான் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கும் 0 1. இது அடுத்த முக்கியமான விஷயம் 3 1 இருக்குது. 3 1னா உனக்கு என்னப்பா ஆன்சரு? 3 தானே வரும். 3 பைனரியில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? 11 ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இது என்னோட சம் வேல்யூ, இது என்னோட கேரி வேல்யூ. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரூத் டேபிள்லாம் உங்களுக்கு தெரியணும்ப்பா. மேம் எனக்கு இதெல்லாம் தெரியல மேம், ஆக்சுவலாக நான் சிஎஸ்சி இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் பைகாட் பண்ணுற மாதிரி தான்ப்பா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் மற்றதெல்லாமே ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரூத் டேபிள் மட்டும் போட்டிருக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்னு ஒன்று கொண்டு வந்தேன்னா அது எப்படிப்பா கொண்டு வர முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். எக்ஸ்ப்ரெஷன்னு நான் ஒன்று கொண்டு வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சம்முக்கு என்ன பண்ண போகிறேன், கேமேப் போட்டு சால்வ் பண்ணலாமா? நான் என்ன சொன்னேன், இப்போ சம்முங்கிற ஒன்றை நான் சர்க்யூட்டில் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கேட்ஸ் வச்சு டிசைன் பண்ணணும். அப்போ டேரெக்டாக அப்ரோச் பண்ணாமல் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரலாமா? சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தியரம்ஸும் அப்ளை பண்ணலாம், உங்களை கே மேப்பும் போடலான்னு சொன்னேன்னா. ஸோ எனக்கு கே மேப் ஈஸி, அதனால் நான் கே மேப்பே அப்ரோச் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் எத்தனை பாக்ஸ் போடுவீங்க? 3 இன்புட்டுங்கும் போது எனக்கு 8 பாக்ஸ் வரும். ஓகே, 8 பாக்ஸ் போட்டுட்டேன். என்னோடய இன்புட் வந்து ஏபிசி. ஸோ அப்போ என்ன வரும், ஏ பார் ஏ, பி பார் சி பார், பி பார் சி, பி சி, அடுத்தது பிசி பார். ஓகேவா? இப்போ சம்மை மட்டும் எடுத்துக்கோ. சம்முக்கு தானே கேமேப் போடுறேன். அப்போ இங்கே எங்கேப்பா 1 1ன்னு வருது? இருங்க வரேன். நம்பர் எழுதிக்கிட்டால் ஈஸியாக இருக்குமா? 0 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ அப்போ சம்முக்கோட வேல்யூவில் எங்கேப்பா 1 வந்திருக்கு? 1க்கு வந்திருக்கு, 2க்கு வந்திருக்கா? ஸோ 1க்கு வந்திருக்கு, 2க்கு வந்திருக்கு, அடுத்தது எங்கே வந்திருக்கு? 4 ஆகுது. ஆமாம், 4 5 6 7, 4 5 6 7. அப்போ 4க்கு 1 வந்திருக்கு. 4 எங்கேம்மா இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட்டாக 7க்கு வந்திருக்கு. 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா இது ஏதாவது குரூப் பண்ணுற மாதிரி இருக்குதாப்பா? சம் வேல்யூ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு குரூப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா குரூப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது குரூப் பண்ணுற மாதிரி இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது எழுதுனீங்கன்னா என்னப்பா வரும்? ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ சம்மோட வேல்யூ எஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்னப்பா ஈக்குவேஷன்? a bar b bar c plus a bar b c bar plus a b bar c bar plus அதுக்கடுத்து என்னது? abc. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனுங்கிறது நமக்கு எதைப்பா ரெப்ரசன்ட் பண்ணுது? a xr of b xr of c. புரியுதுங்களா மேம்? இது எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. 2 இன்புட்டுக்கு வந்து a xr of b அப்படின்னா உனக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படிங்கிறது உங்களுக்கு எலாபரேட்டாக எழுதணும். அதுவே 3 டேர்மாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா இங்கே என்ன பண்ண முடியாது, குரூப்பிங் பண்ண முடியாது, அங்கங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இது வந்து என்னது? சம்மோட வேல்யூ. அதே மாதிரி கேரிக்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேரிக்கு எங்கேப்பா வரும்? இதிலே கேரியை கண்டுபிடிச்சிருவோமா? ஓகே, இப்போது கேரிக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? 1 3க்கு கொடுத்துருக்காங்க, 5 6 7. 3க்கு கொடுத்துருக்காங்க. 3 எங்கே இருக்குது? இங்கே. 5 6 7.
ஓகே, இதை எப்படிப்பா பண்ணலாம்? இந்த வேல்யூ வரும், இந்த வேல்யூ வரும், அடுத்து இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? இப்போ 3ஐயும் பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் கேரி வேல்யூ? இது ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டிங்கன்னா என்னப்பா வரும்? இருங்க கீழே போடலாம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, கேரி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை குரூப் பண்ணனா என்ன வரும்? ஏ பி பார் சி இதெல்லாமே நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்ப்பா. ஓகேங்களா? ஏ பி பார் சி அடுத்து ஏபிசி. ஓகே, இதில் எனக்கு என்ன கேன்சல் ஆகும்னா பி பார் சி கேன்சல் ஆகும். ஸோ ஏசி ஒரு டேர்மு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெர்டிக்கலாக இருக்கிறத கிளியர் பண்ணனா ஏ பார் பிசி ஏபிசி, இதை கிளியர் பண்ணனா இது கேன்சல் ஆகிடும். அடுத்து பிசி வரும். அடுத்து லாஸ்ட் குரூப்பிங் பண்ண அப்படின்னா ஏபிசி ஏபிசி பார். ஸோ இதை இது பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ஏபி வரும். அப்போ உங்களுக்கு என்ன வருது? ஏபி பிசி ஏசி. இதுதான் எனக்கு என்ன டேர்ம் அப்படின்னா கேரியோட டேர்ம். ஓகேவா? இப்போது ஒரு நிமிஷம். இப்போ ஃபைனலாக நம்ம டரைவ் பண்ணதில் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? சம்மோட வேல்யூ ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி எக்ஸ்ஆர் ஆஃப் சி, கேரியோட வேல்யூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ நான் இப்போ என்ன பண்ணினேன்? ட்ரூத் டேபிள், ஃபுல் ஆர்டருக்கான ட்ரூத் டேபிள், அதை வச்சு எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிச்சேன். அதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா லாஜிக்கல் டயக்ராமும் ட்ரா பண்ணிடுவேன். ஸோ எப்படி வேணாலும் வரையலாம்ப்பா. ஸோ நான் எப்படி வரைவேன் அப்படின்னா ஏபிசி, ஸோ 3 இன்புட்டு. ஓகேங்களா? இது தான் ப்ராக்டிக்கலாக நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணுறது. ஸோ சம்மோட வேல்யூ என்னது அப்படின்னா என்ன பண்ணணும்? 3ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஆர் கேட் 1. ஓகே, இது என்னோட சம்மோட ஆன்சரு. அடுத்து கேரியோட வேல்யூ எப்படி வரும்னா ஏபி அதுக்கு அண்டு, அடுத்தது பிசி அதுக்கு அண்டு, சிஏக்கு வந்து அதுக்கு ஒரு அண்டு. ஸோ 3ஐயும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணணும்? ஆர் கேட்டில் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஃபுல் ஆடரோட டிசைன். ஓகேங்களா? டிசைன் மீன்ஸ் என்னது? சர்க்யூட் டயக்ராம். ஓகே மேம், நீங்கள் இங்கே இப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்க மேம், இங்கே என்ன மேம் இப்படி இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி வேணாலும் நீ கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஆன்சர் மட்டும் சேமாக இருக்கணும்னு. ஸோ அப்போ எனக்கு சம்மோட வேல்யூவும் கரெக்டாக வருது, கேரியோட வேல்யூ எனக்கு கரெக்டாக வருது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால டயக்ராம் என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ்ஆர்லேருந்து. ஸோ இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? சிஏ வந்து அண்டு போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைனலாக வந்து கேரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மேம் அப்போ இதுவும் அதுவும் ஒன்று தானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்மா ஒன்று தான். ஏன்னா அவங்களும் ஃபைனலாக என்ன டெரைவ் பண்ணியிருக்காங்க? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? காம்பினேஷனல் சர்க்யூட்டில் ஃபுல் ஆடர் எடுத்து ஒரு சிஸ்டமை வந்து ஒரு சர்க்யூட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது? அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ட்ரூத் டேபிள் போடணும். அதை வச்சு நீ என்ன அவுட்புட் கண்டுபிடிக்க போறியோ அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். அதுக்கு அடுத்தது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி லாஜிக்கல் டயக்ராம் வரையணும். மேம் அப்போ காம்பினேஷனல் சர்க்யூட்டில் இது தான் கேட்பாங்களா அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே ஜேஇ லெவலில் கொஷின் கேட்பாங்க. அதாவது சம்மோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், கேரி வேல்யூ என்னன்னு கேட்கலாம், இல்லைனா இந்த சர்க்யூட்டே அப்படியே கொடுத்து, ஏன்னா குட்டி குட்டி டயக்ராம்லாம் சர்க்யூட்டை கீழே கொடுத்து சேஞ்சஸ் பண்ணி கேட்பாங்க. இது ஜேஇ லெவல் கொஷின்ஸு. ஏஇ லெவல் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னா மோஸ்ட்லி மல்டிப்ளெக்சரில் ஒரு டாபிக் இருக்குப்பா, அது டில் கேட் வரைக்கும். இப்போ கேட்ட கேட் எக்ஸாமில் கூட பேஸ்ட் ஆன் 2 கொஷின்ஸ் வந்து அந்த மல்டிப்ளெக்சர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அது நான் கிட்டத்தட்ட 2 வீடியோஸ் வந்து கேட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டிஆர்பி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா மேம்? அப்போ டெக்னிக்கல் எஸ்ஐ பார்க்க தேவையில்லையா மேம் டெக்னிக்கல் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னா? இல்லைம்மா, இதெல்லாம் முன்னாடியே கேட்டதுனால இப்போ அதையும் உங்களுக்கு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எப்படின்னா ரொம்ப ஈஸியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது புரியாமல் இருக்கும். நீங்கள் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அதில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிறது உனக்கு காம்பினேஷன் சர்க்கியூட்டோட ஜஸ்ட்டு ஜேஇ லெவல் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஓகேங்களா. அதுவுமே ஜேஇ லெவலே ட்விஸ்டடாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஹாஃப் ஆர்டரில் எத்தனை கேட் வரும், ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கூட கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இது என்ன மேம் அப்படின்னா, இதுவும் உங்களுக்கு ஜேஇ லெவலில் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 தான் சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, ட்ரூத் டேபிள், ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள், அப்புறம் ஃபார்முலா, அப்புறம் சர்க்கியூட் டயக்ராம் வந்துச்சா. அதுக்கு அடுத்தது இந்த ஃபுல் ஆடரை, ஓகேவா, இந்த ஃபுல் ஆடரை ஆல்டர்னேட்டிவில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஆல்டர்னேட் கேட் வச்சு பண்ணால் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஃபுல் ஆடரை ஆல்டர்னேட்டில் நம்ம டிசைன் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல் ஆடரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹாஃப் ஆர்டர் வச்சு டிசைன் பண்ணுவேன். ஓகேவா, டேரெக்டாக இப்படி பண்ணாமல் ஹாஃப் ஆர்டர் வச்சு பண்ணனா 2 ஹாஃப் ஆர்டரும் ஒரு ஆர் கேட்டும் தேவைப்படும். அதுதானப்பா கரெக்டு. 2 ஹாஃப் ஆர்டரும், அதாவது 2 ஹாஃப் ஆர்டரோட அவுட்புட்டை வந்து எதில் கொடுத்தேன் அப்படின்னா ஆர் கேட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது ஃபுல் ஆடர். ஓகேங்களா. அதை தவிர்த்து கேட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு 9 NAND கேட் தேவைப்படுது, 9 NOR கேட் தேவைப்படுது. ஏற்கனவே இதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன எதில், இது யூனிவர்சல் கேட்டு அப்படின்னா ஒரு கேட்டை வந்து அதாவது எந்த வித கேட்டை நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் NAND ஆர் நாரை வச்சு கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி காம்பினேஷன் சர்க்கியூட்டுக்குமே, ஏன்னா அங்கேயுமே நமக்கு கேட்டு தானேப்பா. இங்கே பாருங்கள் எக்ஸ்ஆர் தானே இருக்குது, எக்ஸ்ஆர் அண்டு ஆர் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதை வந்து NAND நாரால் ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு எத்தனை தேவைப்படுதான், 9 NAND கேட்டு 9 NOR கேட் தேவைப்படுது. அதே மாதிரி மக்ஸு, இது என்ன மேம், இது 2:1 ஒன்றும் இல்லைப்பா, 2:1 மல்டிப்ளெக்சர் இருக்குல்ல, அது வந்து நமக்கு 7 மல்டிப்ளெக்சர் வச்சு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல் ஆர்டரை கெட் பண்ணிடலாம். மேம் இது வந்து எப்படி டிசைன் பண்ணுறது இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு 16 மார்க்லேயோ 8 மார்க்லேயோ இங்கே கேட்க மாட்டாங்க. ஓகேவா, என்ன ஒன்றுனா இப்படி தான் கேட்பாங்க. 2:1 மக்ஸை வச்சு எத்தனை மக்ஸை வச்சு நான் ஃபுல் ஆர்டரை டிசைன் பண்ணுவேன். அப்போ உனக்கு என்ன தெரியணும்னா அந்த கவுண்ட்டு தெரியணும். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னா பைகாட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபுல் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சின்னது வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். நான் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி ஹாஃப் ஆர்டருக்கு ட்ரூத் டேபிள் மட்டும் போடுறேன் பாருங்கள். ஹாஃப் ஆர்டர்னால் 2 இன்புட். ஓகேவா, 2 இன்புட்டு. ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், சம் 0, கேரியும் வந்து 0. இது வந்து உங்களுக்கு 1 கேரி 0, இதுவும் 1 கேரி 0, இது வந்து உங்களுக்கு 0 1. இது தான்ப்பா ட்ரூத் டேபிள். ஓகேவா, அப்போ இதை வச்சு நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா கே மேப், சம்முக்கு தனியாக கே மேப், ஏன்னா இது 2 இன்புட்மா, இது 2 இன்புட்டு. ஸோ சம்முக்கு தனியாக உனக்கு கே மேப்பு, கேரிக்கு தனியாக கே மேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வரும். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி இங்கே அழகாக டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க பாரு. ஸோ சம்மோட வேல்யூ எக்ஸ்ஆர், கேரியோட வேல்யூ வந்து அண்டு கேட்டு. ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹாஃப் ஆர்டரில் சம்மை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்டு ஆரா, எக்ஸ்ஆரா, எக்ஸ்நாரா, நாண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ஆர்னு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஜேஇ லெவல் கொஷின்ஸு. இப்போ நம்ம என்ன முடிச்சாச்சு அப்படின்னா ஹாஃப் ஆர்டரு, ஃபுல் ஆர்டர் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர். ஓகேங்களா, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, இது டிஃப்ரென்ஸு பாரோ. ஏன்னா நம்ம சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆன்சர் என்ன சொல்லுவோம், டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கேருந்து நம்ம இந்த சின்ன வயசில் படிச்சிருப்போம், என்னது கடன் வாங்கி கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. கடன் வாங்கி கழிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா பாரோன்னு சொல்லுவோம்ல. ஓகேங்களா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸு பாரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரூத் டேபிள் போட்டுறேன். உனக்கு எது வேணாலும் நீ சால்வ் பண்ணி கொண்டு வந்துக்கோ, ட்ரூத் டேபிளை நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ ஏபின்னு 2 இன்புட்டு 0 0 0 1 1 0 1 1. ஓகே, இது டிஃப்ரென்ஸு, இது பாரோ. ஸோ இது நமக்கு தேவையே இல்லை. 0 - 0 0 தான் வரும், பாரோவும் 0 தான் வரும். 0 - 1 அப்படின்னா இதுலேருந்து ஏலேருந்து பி. ஓகேவா, ஸோ 0லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ பாரோன்னு ஒன்று வாங்கினோன்னா அது எனக்கு இது என்ன ஆகும், 10 ஆகும். 10 எப்படி மேம் ஆகும், 2 தானேப்பா. ஸோ இந்த சாரி, உங்களுக்கு இங்கேருந்து ஒரு பாரோ வாங்கினீங்கன்னா 10, அதாவது இங்கே 0 1ன்னு சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இங்கே 10ஆல் 1 மைனஸ் பண்ண முடியாது, சரி 0வால் 1 மைனஸ் பண்ண முடியாது. நான் இப்போ இங்கே ஒன்று பாரோ வாங்குறேன். பாரோ வாங்கினா இது என்னென்னு எடுத்துக்கணும், 10ன்னு எடுத்துக்கணும். 10ன்னா என்னென்னு அர்த்தம், 2. ஸோ 2லேருந்து 1 போணுச்சு அப்படின்னா 1. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 1 - 0னா 1லேருந்து 0 மைனஸ் பண்ண முடியும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 1 வரும். பாரோ வந்து 0 வரும். 1 - 0 வந்து உங்களுக்கு 1 வரும். இது வந்து பாரோ வந்து உங்களுக்கு நம்ம பாரோ வாங்க மாட்டோம், அதனால 0. 1 - 1 உனக்கு 0. ஸோ பாரோவும் 0.
ஓகேங்களாப்பா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹாஃப் சப்ட்ராக்டருக்கான ட்ரூத் டேபிள். அதுக்கு அடுத்தது இப்போ என்ன உங்களுக்கு ஃபார்முலாஸ் எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி தான் வரும். எதுக்கு டிஃப்ரென்ஸுக்கு. பாரோக்கு மட்டும் ஏபி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வரும், ஏ பார் பி வரும். அப்போ அடிஷ்னலாக ஒரு நாட்டு கேட் தேவைப்படுது. இங்கே பாருங்கள், ஹாஃப் ஆர்டருக்கு கேரிக்கு வந்து ஏபின்னு வரும். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா ஏ பார் பி அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்துக்கோங்கப்பா. ஹாஃப் சப்ட்ராக்டர் அப்படின்னா நாண்டு கேட்டு 5 நாண்டு கேட் தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஹாஃப் ஆடரும் ஹாஃப் சப்ட்ராக்டரும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபுல் ஆடரும் ஃபுல் சப்ட்ராக்டரும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 5 நேண்டு கேட்டு 5 நார் கேட்டு. மக்ஸு வந்து 2:1 மக்ஸுனால் எனக்கு 3, 4 மக்ஸ் ஒன்றுனா எனக்கு 2 மக்ஸு போதும். ஓகே. இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஹாஃப் சப்ட்ராக்டர் முடிச்சாச்சு. அதே மாதிரி ஃபுல் சப்ட்ராக்டருக்கு நீங்கள் என்ன போடணும், இதே மாதிரி ட்ரூத் டேபிள் போட்டு லாஜிக் எக்ஸ்ப்ரெஷனு, லாஜிக்கல் டயக்ராம். ஓகேவா. ஃபுல் சப்ட்ராக்டரோட ட்ரூத் டேபிளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரியல, வரல, இல்லை நான் போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும்னா புக்கிலே இருக்குது. ஓகேங்களா. இல்லைனாலும் நீங்கள் நெட்டில் வச்சு கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா அது லென்த்தியாக போகும், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் காம்பினேஷன் சர்க்யூட்டில் பேசிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஆடரு, அதில் ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர், சப்ட்ராக்டரு, ஹாஃப் சப்ட்ராக்டர் ஃபுல் சப்ட்ராக்டர். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் ஜஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருக்கேன். அடிஷனும் சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனும் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு அடுத்தது இவ்வளோ தானா மேம் அடிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா, இதோட கண்டினியூஷன் நிறைய இருக்குது. ஆடரை பேஸ் பண்ணி பேரலல் ஆடர், சீரீஸ் ஆடர்னு நீங்கள் டயக்ராம் அதெல்லாம் இங்கே கொடுக்கலப்பா. ஏன்னா டயக்ராம் எல்லாம் பெருசாக இருக்கும். ஒன்றும் இல்லை, பேரலல் ஆடர் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட்டு 2 இன்புட் அப்படின்னா என்னது, 0 1 இப்படி ஆட் பண்ணுறது. 3 பிட் அப்படின்னா 1 0 1. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் பார்த்தோம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் பிட்ஸு நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் எங்கே போவேன் அப்படின்னா நெட்வொர்க்கை பெருசாக்குவேன். அவ்வளோதான். ஓகேவா. நான் டிசைன் பண்ணக்கூடிய லாஜிக்கல் டிசைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ சீரீஸ் ஆடர், பேரலல் ஆடர் அப்படின்னா நிறைய ஃபுல் ஆடரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணோன்னா பேரலல் ஆடர். அதிலே 4 விதமான டேட்டாஸ் இருக்குது. அதாவது சீரியல் இன் சீரியல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட், சீரியல் இன் பேரலல் இன் சீரியல் அவுட். ஓகேவா. ஸோ 4 டைப்பில் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா. டயக்ராம் இப்போ இங்கே என்னால் கொண்டு வர முடியாதுமா. ஸோ நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் இருக்கிறது தான் கேட்பாங்கங்கிறது கிடையாது. இதில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால தான் அடிஷ்னலாக அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சீரியல் ஆடர் இருக்குது, பேரலல் ஆடர் இருக்குது. பேரலல் ஆடரில் ட்ராபேக்கும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஜஸ்ட்டு பேரலல் ஆடர் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லிட்டேன். பேரலல் ஆடர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் 1 0 1 1 0 0 1 ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும்னா டெஃபினட்டாக நான் எங்கே தான் போகணும், பேரலல் ஆடர்லாம் போகணும். ஒன்றும் இல்லை, செயின் மாதிரி நமக்கு அது என்னது 10 பிட்டுனா 10 ஆடரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கீ பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு. பேரலல் ஆடராக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஓகேவா. அதுவும் n பிட் நம்பர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னென்னா உங்களுக்கு ஹாஃப் ஆடர்னா 2 பிட்டு, ஃபுல் ஆடர்னா 3 பிட்டு, பேரலல் ஆடர்னா n பிட். அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் உனக்கு 10 பிட்டு ஆட் பண்ணுமா, இல்லை 15 பிட்டு ஆட் பண்ணுமா. ஸோ அதுக்கு எனக்கு பேரலல் ஆடர் ரெக்வயர் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேரலல் ஆடர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ 10 பிட்டு நீ ஆட் பண்ணணும். ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். 10 பிட்டு ஆட் பண்ணணும்னா உனக்கு எத்தனை தேவைப்படுது, 10 ஃபுல் ஆடர் தேவைப்படுது. ஓகேங்களா. 10 ஆடர் அப்படின்னா 10 ஃபுல் ஆடர் தேவைப்படுது. ஹாஃப் ஆடர் எனக்கு என்ன வேணும்னா n-1 ஃபுல் ஆடர் ப்ளஸ் 1 ஹாஃப் ஆடர். அப்போ உனக்கு என்னது 10 பிட்டுக்கு நான் சொல்கிறேன் பாரு. ஸோ 10 பிட்டை நான் ஆட் பண்ணணும். பேரலல் ஆடருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் லாஜிக்கல் வந்து டயக்ராம், நான் சர்க்யூட் டயக்ராம் கொண்டு வரணும்னா 10 ஃபுல் ஆடரை வச்சு டிசைன் பண்ணி பேரலல் ஆடர் கொண்டு வரலாம். இல்லைனா 9 ஃபுல் ஆடரு ப்ளஸ் 1 ஹாஃப் ஆடர். ஓகே. அப்படி இல்லாட்டி கேட் வச்சு பண்ணணும்னா 2n-1னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்னது 20 - 1 19 ஹாஃப் ஆடரு அப்புறம் 9 ஆர் கேட். ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம பேரலல் ஆடர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேட்டால் உங்களுக்கு இப்படி தான் இதுதான் கேட்பாங்க. ஏன்னா பேரலல் ஆடர்லாம் நம்ம பெரிய 8 மார்க்கு 10 மார்க்கு 16 மார்க்கில் எழுதியிருப்போம். ஸோ அதனால் அதோட ஃபங்க்ஷன் என்ன, அட்வான்டேஜ், ட்ராபேக்கு, ஸோ எத்தனை ஆடர்ஸ் தேவைப்படும், இல்லை எத்தனை கேட் தேவைப்படுங்கிறத இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட்டில் இப்போ நான் சொன்ன கொஷினில் ஒரு கொஷின்
ஒரு கொஷின் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே தாம்மா அதிக கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுவும் அதோட கண்டினியூவேஷன் தான். முதல்ல ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆடர் சப்ட்ராக்டர் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா மக்ஸு, டிமக்ஸு, டிகோடரு, என்கோடர். ஓகேங்களா, இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து தேர்டு பார்ட் இருக்குது, என்னென்னா மேக்னிடியூட் கம்பேரேட்டர், ப்ரையாரிட்டி என்கோடரு, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. அதுவும் இதில் இல்லை, மேக்னிடியூட் கம்பேரேட்டர் தான் இருக்குது. அதையுமே நான் அடிஷ்னலாக 2 இருக்குது பாருங்கள், அதையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மக்ஸு, டிமக்ஸு, இது எதுக்குன்னா இந்த ஆடர்லாம் கூட செகண்டரி திங். ஓகேங்களா, ஆடர் கூட உங்களுக்கு செகண்டரி திங்கு. இங்கே இந்த 4 விஷயம் இருக்குது பாரு, மக்ஸு, டிமக்ஸு, டிகோடர், என்கோடர். இது நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக. இங்கே மட்டும் இல்லைப்பா, டிஜிட்டல் சர்க்யூட் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்மளோட எந்த டெக்னிக்கலாக இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மக்ஸுங்கிறது, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுமா. மொபைல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை சேட்டலைட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இசியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி, ஏன்னா கம்யூனிகேஷனால என்னது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன அப்படின்னா, அதாவது கம்யூனிகேஷனுங்கிறது 1-to-1 கம்யூனிகேஷன் கிடையாது, மெனி டு ஒன் கம்யூனிகேஷன். மெனி டு ஒன்னுன்னு கூட சொல்ல முடியாது. எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு டவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைமில் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களோட கால் எங்கே கனெக்ட் ஆகணும்னா டவரு, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஸ் ஸ்டேஷன், அப்புறம் அவங்க யார் கூட பேசுகிறாங்களோ அவங்களுக்கான பேஸ் ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணி அதுக்கு கீழே டவரு, அதுக்கு கீழே அவங்க மொபைலுக்கு போகும். இதுதான் மொபைல் கம்யூனிகேஷன். ஓகேவா, அப்போ நான் ஒரு ஆள் மட்டும் உலகத்தில் பேசுகிறேன்னா எனக்கு ஜஸ்ட்டு என்னது, என்னோட இது மட்டும் போகும். அப்படி கிடையாது, நம்ம எத்தனை பேர் அட் அ டைமில் என்னது 1000 பேர், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுல்ல. அப்போ நான் அட் அ டைமில் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டவருக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, அப்போ அங்கே என்னது மல்டிப்ளெக்ஸிங் டெக்னிக். அப்போ ஸ்ட்ரீமிங்காக கனெக்ட் பண்ணி அதை முதல்ல டவருக்கு பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒன்றா கொடுத்துரும். அப்புறம் பேஸ் ஸ்டேஷன் வந்து யார்கிட்ட பேசுகிறாங்களோ, எல்லோரும் ஒரே இடத்துல பேச மாட்டோம்ல. ஒருத்தவங்க கண்ட்ரி பேசலாம், ஒருத்தவங்க அதர் ஸ்டேட் பேசலாம், ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசலாம். ஸோ அவங்களோட ஸ்டேஷன் என்னவோ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா. அப்போ மல்டிப்ளெக்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் நம்மளோட கம்யூனிகேஷனில் இதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு இதுதான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மல்டிப்ளெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்னது, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத சொல்லிட்டேன். ஜென்ரலாக அப்போ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா மெனி டு ஒன்னுப்பா. ஸோ மக்ஸுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மெனி டு ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2n இன்புட்டு சிங்கிள் ஒரே ஒரு அவுட்புட். அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் மக்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், இது மல்டிப்ளெக்ஸர்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்படி உங்களுக்கு இன்புட் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கேருந்து ஒரே ஒரு, அப்போ என்னது, இதெல்லாம் மூட்டை கட்டி ஒரே லைனாக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ என்ன அனுப்புகிற எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுவாக கொடுக்குறது. டிமக்ஸுங்கிறத அப்படியே ஆப்போசிட், என்ன வரும், இங்கேருந்து சிங்கிள் லைனாக வர்றதை அப்படியே எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மக்ஸை பொறுத்த வரைக்கும் 2n இன்புட்டு 1 அவுட்புட். சரி மேம், இது ஓகே. கீழே என்ன மேம் செலக்ட் லைனா, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மக்ஸு வந்து கொடுக்கக்கூடிய அத்தனையும் என்ன பண்ணிடுச்சு, குரூப்பிங் பண்ணி ஒரு லைனாக அனுப்புதுன்னு வச்சுக்கோ. எனக்கு இப்போ இல்லைம்மா, எனக்கு அந்த அட் அ டைமில் அது வேணாம், எனக்கு பர்டிகுலராக 2வது இன்புட்டு 2வது யூசர் பேசுகிறாங்கள அவங்களோடத மட்டும் அனுப்புங்கன்னு நான் சொல்கிறேன். 2வது யூசர்னால் இவங்களோடது. அப்போ அது என்ன பண்ணும், திருப்பி குரூப்பிங் பண்ணதை பிரித்து தனியாக அனுப்பும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ அதை செலக்ட் பண்ணுறது தான் எனக்கு என்ன அப்படின்னா செலக்ட் லைன்ஸு. ஓகேவா. அப்போ இது எதை செலக்ட் பண்ணுதோ அப்போ அதோட இது சூஸ் ஆகும். மேம் எப்படி மேம் செலக்ட் பண்ணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், மக்ஸை பொறுத்த வரைக்கும் இருங்க, 2n இன்புட்டு சிங்கிள் அவுட்புட்டு. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சின்னதே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். 2n அப்படின்னா எனக்கு 4 இன்புட்டு. ஓகேவா. ஸோ அப்போ 4 இன்புட் அப்படின்னா எனக்கு என்னோடய வேல்யூ என்ன வரும், 2 தானே எனக்கு 4. ஸோ n = எனக்கு 2. அப்போ செலக்ட் லைன் எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இது S0, இது S1, இது 4 இன்புட்டு, XYZ இல்லைனா ABCDன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனல் அவுட்புட் Y. இதுதான் என்னென்னா 4:1 மக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ 0-0னா எனக்கு A அவுட்புட் சூஸ் பண்ணுவேன், 0-1னா B அவுட்புட் சூஸ் பண்ணுவேன், 1-0னா C அவுட்புட்டு, 1-1னா எனக்கு D அவுட்புட்.
ஓகேங்களாம்மா, புரியுதுங்களா? அப்போ இந்த செலக்ட் லைனுங்கிறது என்னென்னா, இப்போ எனக்கு தேர்ட் இன்புட் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இதில் 10ன்னு எனேபிள் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சியில் என்ன இன்புட் இருக்கோ அது எனக்கு இங்கே அவுட்புட்டில் வரும். ஸோ இதுதாம்மா உங்களுக்கு மக்ஸோட கான்செப்ட். இதே மாதிரி என்ன பண்ணலாம், 8:1 16:1. அப்போ 8:1னா உனக்கு செலக்ட் லைன் எத்தனை வருங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்கணும், செலக்ட் லைன் தான் மஸ்ட்டு. அதுதான் எனக்கு என்ன குரூப்பிங் பண்ணி ஒரே ஸ்ட்ரீமிங்காக அனுப்பும். இல்லை எனக்கு பர்டிகுலர் இன்புட் வேணும் அப்படின்னா அது வந்து உனக்கு செலக்ட் லைன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஜேஇ லெவலில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு நேம் என்ன, ஸோ ரொம்ப சிம்பிளாக இப்படி கேட்பாங்க. 16:1 அப்படின்னா நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் என்னப்பா வரும், 16 எப்படி எழுதலாம், 2^4ன்னு எழுதலாம். அப்போ 4 செலக்ட் லைன்ஸ். இதெல்லாம் ஜேஇ லெவலில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஓகே, ஏஇடிஆர்பிலாம் நான் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக மக்ஸை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஸ்டார்டிங்கில் கேட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேம் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓ இவ்வளோ தானா, அப்போ அவங்களுக்கு என்ன மெயினானா இந்த கான்செப்ட் புரியல, அதனால் அது எப்படி வந்து நம்ம ஏன்னா அது நம்ம ஓனாக, அதான் சொல்கிறேன், ஓனாக நம்ம டிசைன் பண்ணி கொண்டு வரணும், சால்வ் பண்ணி கொண்டு வரணும். என்ன இன்புட் வேணாலும் கொடுக்கலாம், இன்புட்டில் எந்த கேட்டை வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்கப்பா, அதை ரிப்பீட்டடெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று அது பெரிய ஒரு வாஸ்ட்டு கான்செப்ட். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அதை தவிர்த்து தியரி பார்ட்டாக கேட்டால் இங்கே பாருங்கப்பா, இதோட அதர் நேம்ஸு, மக்ஸோட அதர் நேம்ஸ் வந்து டேட்டா செலக்டர். ஏன் டேட்டா செலக்டருங்கிறாங்க, நிறைய மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும், எனக்கு எதை வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் டேட்டா செலக்டர். அப்புறம் மெனி டு ஒன்னுங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீ மக்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா மெனி டு ஒன், ஏன்னா டிமக்ஸுங்கிறது உல்ட்டா 1 to many. ஸோ இது டிரான்ஸ்மிட்டர் சைடு ஒர்க் ஆகும், இது ரிசீவர் சைடு ஒர்க் ஆகும். அதே மாதிரி யூனிவர்சல் லாஜிக் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த இதுனாலுமே நம்ம என்ன மக்ஸு தான் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி parallel to serial. ஸோ அப்போ இது என்னது, parallel to serial. ஓகே, அதுக்கு அடுத்தது இது என்னவா ஒர்க் ஆகுது அப்படின்னா வேவ்ஃபார்ம் ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகுது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா ரவுட்டிங்காக யூஸ் ஆகுது. இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸு. ஓகேங்களா? அப்புறம் நான் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டேன்ல, அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 2n இன்புட்டு சிங்கிள் அவுட்புட்டு, அதில் என்னங்கிறது எனக்கு செலக்ட் லைன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மக்ஸு. அதுக்கடுத்து டிமக்ஸுங்கிறத அப்படியே உல்ட்டாப்பா. மக்ஸை டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன், டிமக்ஸை என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது டேட்டா செலக்டர்னால் இது டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், சிங்கிள் அவுட்புட் வரும், அதை என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். மெனி டு ஒன்றுனா 1 to many, பேரலல் டு சீரியல்னா சீரியல் டு பேரலல். ஸோ அங்கே என்ன நேம் சொல்லியிருக்கோமோ அதோட அப்படியே ஆப்போசிட் சைடு தான் இது. ஓகேங்களா? ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிமக்ஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணுவாங்க, ஒரு இன்புட் இருக்குது, அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 அவுட்புட் வருது அப்படின்னா அப்போ செலக்டட் லைன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன முடிச்சாச்சு அப்படின்னா மக்ஸு டிமக்ஸு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்கோடர் டிகோடர். ஓகேங்களா? ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா? டிகோடரு என்கோடர். ஓகே, அங்கே ஒன்று தான் அவுட்புட்டாக வந்தாலும் ஸ்ட்ரீமிங் பண்ணி ஒன்றா கொடுக்குறோம், ரிசீவர் சைடு ஒன்றா இருக்கிறத மறுபடியும் ஸ்ப்ளிட்டப் பண்ணுறோம். ஓகேங்களா? அங்கே அப்படி. இங்கே வந்து என்ன அப்படின்னா என்கோடரும் டிகோடரும். ஸோ அப்போ டிகோடர்னால் என்னப்பா, ஃபஸ்ட்டு திங் இங்கே இருக்குது பாருங்களேன். டிகோடரோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ டிகோடரில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சிங்கிளாக கொடுத்துருப்போம்லப்பா, இங்கே வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன இன்புட் கொடுக்குறோமோ 2n அவுட்புட் வரும் டிகோடர். ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது n இன்புட் அப்படின்னா 2n அவுட்புட், இது டிகோடருக்கு. ஓகே, என்கோடருக்கு 2n இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா n அவுட்புட் வரும். ஓகேவா? இது நான் ஆக்சுவலாக எதுக்கு எது வருங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்கோடருக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா n அப்படிங்கும் போது நிறைய ட்ரீம் வச்சுருப்போம், ஆனால் அவுட்புட் நமக்கு n நம்பர் ஆஃப் தான் வரும். டிகோடர்னால் அப்படியே உல்ட்டா. ஸோ அந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு ஷார்ட் கட், ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது கிளியராக இருக்கும். ஸோ அப்போ என்கோடர் அப்படின்னா 2n இன்புட்டு n அவுட்புட்டு.
ஓகேங்களா. என்கோடர் டீகோடராக இருந்தால் அப்படியே உல்ட்டா. ஓகே, இது வந்து உங்களுக்கு இது என்னம்மா முதல்ல இதை டீகோடர் என்கோடர்னாலே என்னன்னு தெரியல. நீங்கள் அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து டேரெக்டாக கொடுக்காம டீகோட் பண்ணி கொடுப்போம்ல. இப்போ உஷான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து என்னது எக்ஸ்ஒய் பிக்யூ, ஸோ சம்ஸ் கோட் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா என்கோடர். முதல்ல அதுவும் அதே மாதிரி தான், டிரான்ஸ்மிட்டர் சைடு வந்து என்கோட் பண்ணி கொடுத்துருப்போம், ரிசீவர் சைடு அது டீகோட் ஆகி எனக்கு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன மேம் எனேபிள் சிக்னல் அப்படின்னா, எனேபிள் சிக்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே மாதிரி கிடையாது, செலக்ட் லைன்ஸ் மாதிரி கிடையாது. செலக்ட் லைன்ஸுங்கிறது உனக்கு என்ன ஸ்ட்ரீமிங்கை செலக்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எனேபிள் பண்ணுறது. ஆக்டிவில் பண்ணிடுச்சு அப்படின்னா உனக்கு இங்கே எத்தனை இன்புட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உனக்கு 3 இன்புட் இருக்குது அப்படின்னா உனக்கு அவுட்புட் என்னப்பா வரும், 2^3 8 அவுட்புட் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அப்போ டீகோடருக்கும் என்கோடருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது டிரான்ஸ்மிட்டர் சைடு, அது ரிசீவர் சைடு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் தியரி பார்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க டீகோடரில். காம்பினேஷனல் சர்க்யூட் தட் கன்வெர்ட் பைனரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் n இன்புட் லைன்ஸ் டு மேக்ஸிமம் 2, அதாவது n இன்புட் 2^n அவுட்புட்டை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது டீகோடர் ஆர் யூஸ்லி கன்வெர்ட் ஏ பர்டிகுலர் கோட். அதான் சொன்னல, டேட்டாவை வந்து டீகோட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ இதில் என்னென்ன டீகோடர்மா வரும், 3:8 டீகோடர் வரும். 4னா இங்கே என்னவா மாறிடும், 4:16 டீகோடர். இதெல்லாமே கூட உங்களுக்கு எதில் கேட்கலாம், ஜெய் லெவலில் கேட்கலாம். 4 இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னு ஏற்கனவே ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஃபார்ம்லாம் உங்களுக்கு டிஜிட்டல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் 2^n அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா BCD to 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ப்பா. ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்புட் லைன்ஸ் அப்படிங்கிறது உனக்கு எப்படி இருக்கும், 2^n விட லெஸ் தெனாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயினாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டரோட மெமரி சிஸ்டமில் யூஸ் ஆகுது. ஆமாம், டீகோட் பண்ணி. ஆமாப்பா, உங்களுக்கு வந்து இப்போ நான் கேல்குலேட்டரில் வந்து நான் என்ன கொடுத்தாலுமே அது வந்து என்ன ஆகும், 0s and 1s தான் உள்ளே போகும் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ நீ வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிலாம் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி போகும், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தானே உள்ளே போகும். ஸோ அப்போ அது எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னா டீகோடர் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்கோடர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு டீகோடரோட கன்வர்ஷன் தான் என்கோடரு. ஸோ என்கோடர் அப்படிங்கிறது வந்து கன்வெர்ட் அதர் கோடு டு பைனரி. ஓகேங்களா. டீகோடர் அப்படிங்கிறது என்னது, டீகோடர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய, ஏன்னா பைனரியாக தானேப்பா உள்ளே போகும். ஃபஸ்ட்டு நான் உஷான் கொடுக்குறேன்னா 0s and 1s போகும். அந்த 0s and 1s தான் பர்டிகுலர் கோடாக மாறுனுச்சுன்னா அது டீகோடர். என்கோடருங்கிறது அந்த பர்டிகுலர் கோடு மறுபடியும் வந்து எனக்கு பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா. இதெல்லாமே வந்து என்கோடருக்கான எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ எது வரைக்கும் எடுத்திருக்கோன்னா காம்பினேஷனில் ஒரு பார்ட்டு ஆடர் சப்ட்ராக்டரு, அப்புறம் அதோட அப்டேட்டட் வெர்ஷன்லாம் புக்கில் தாம்மா இருக்குது, இதில் இல்லை பார்த்துக்கோங்க, பேரலல் ஆடர் சீரிஸ் ஆடர்லாம். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இந்த 4 மக்ஸு டிமக்ஸு என்கோடர் டீகோடர். ஸோ இதில் ஈஸியாக கேட்டாங்கன்னா தியரி பாயிண்டில் ரொம்ப ஈஸியாக என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு அப்படி கேட்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல் போகிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த மக்ஸோட சம்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்னிடியூட் கம்பேரட்டரு, ப்ரையாரிட்டி என்கோடரு, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. மேக்னிடியூட் கம்பேரட்டர் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. முதல்ல உங்களுக்கு மேக்னிடியூட் கம்பேரட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியணும். மேக்னிடியூட் கம்பேரட்டர்னால் என்னப்பா உங்களுக்கு, மேக்னிடியூட்லாம் விடுங்க, கம்பேரட்டர் அப்படின்னாலே என்னது, 2 இதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மேக்னிடியூட் கம்பேரட்டர். கரெக்டுங்களா. அதே மாதிரி ஒரு சின்ன ரிமைண்டரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நான் கோர்ஸில் எடுத்த வீடியோவில் வந்து இந்த ஒரு பார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ கிளியராக இல்லாததுனால ரீடேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரீ கிளாஸஸ்லேயே இதை இன்க்ளூட் பண்ணிடுவேமா, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இங்கேயே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு திங் மேக்னிடியூட் கம்பேரட்டர் எப்போதும் போல தான் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூத் டேபிள் போடுவோம், அப்புறம் எக்ஸ்பிரஷனு, அப்புறம் சர்க்யூட் டயக்ராம். இப்போ ட்ரூத் டேபிள்னால் என்னப்பா வரும், இப்போ ஏபின்னு 2 இன்புட்டு, ஓகேவா, ஏபின்னு 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து எப்படின்னா மேம் கம்பேரட்டருக்கு எப்படி மேம் 3 அவுட்புட் வரும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்னப்பா இருக்குது, கம்பேரட்டரில் நம்ம மேக்ஸில் பொதுவாக என்ன வரும், மூணு அவுட்புட் வரும். ஒரு நிமிஷம்,
இது என்னோட மேக்னிடியூட் கம்பேரட்டர் அப்படின்னா 3 அவுட்புட் என்ன அப்படின்னா A greater than B, A less than B, A equal to B. ஓகேங்களா? ஸோ 3 அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்கணும், ஏபின்னு 2 இன்புட் கொடுக்கணும். ஓகேவா? ஏபின்னு 2 இன்புட் கொடுக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம். இங்கே வந்து ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு லாஜிக்கல் டயக்ராம்ங்கிறது ஃபைனலாக அவுட்புட் ட்ரா பண்ணி நம்ம கொண்டு வரது. இங்கே ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் கம்பேரட்டர்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2 இன்புட் கொடுக்குறாங்க, எனக்கு 3 அவுட்புட் வரும், கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல். அப்போ இங்கேயே நான் ட்ரூத் டேபிள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் இன்புட் வந்து 0 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏ 0னும், ஏன்னா 2 இன்புட்னா 4 காம்பினேஷன் வரும். ஓகேங்களா? 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு 4 காம்பினேஷன் வருமா? ஸோ இப்போ இது ரெண்டில் ஏவும் பியும் 0. அப்போ எனக்கு எது எனேபிள் ஆகும்? ஏன்னா இதுதான் எனக்கு ஏ ஈக்குவல் டு பி. எக்ஸுங்கிறது உனக்கு என்னது, ஏ லெஸ் தென் பி. இசட் அப்படிங்கிறது வந்து உனக்கு ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேவா? இப்போ அடுத்ததை செக் பண்ணுங்கப்பா. உனக்கு என்ன அதிகமாக இருக்குன்னா பி தான் அதிகமாக இருக்குது. அப்போ பி அதிகமாக இருக்குன்னா உனக்கு இங்கே 1 வரும், மீதி எல்லா இடத்துலையும் 0 வரும். அடுத்து 1 0 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும், 1 0 அப்படின்னா உங்களுக்கு ஏ அதிகம். ஸோ அப்போ உனக்கு இந்த இடம் 1 வரும், ரிமைனிங் இருக்கிற இடம் 0 0ன்னு வரும். அடுத்து 1 1 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 0 வரும். புரியுதுங்களாப்பா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்னிடியூட் கம்பேரட்டருக்கு ஜஸ்ட்டு ட்ரூத் டேபிள் போட்டாச்சு. அப்போ ட்ரூத் டேபிள் போட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணணும், கே மேப்பில் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணுறது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணிங்க, எக்ஸுக்கு தனியாக என்ன வரும், ஒய்க்கு தனியாக என்ன வரும், இசட்டுக்கு தனியாக என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி போடணும். ஓகே, ஸோ இப்போ 0 0 0 1னா, ஒரு நிமிஷம், ஏ பி 0 1 0 1. நான் வெறும் இப்போ ஏ ஈக்குவல் டு பிக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஈக்குவல் டு பிக்கு கொடுக்குறேன்னா 0 0க்கு 1 வருது, 1 1க்கு 1 வருது. அப்போ எங்கே வரும், 0 0க்கு 1 வருது, 1 1க்கு 1 வருது, ரிமைனிங் இருக்கிற இடம் எனக்கு 0 வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா என்னப்பா வரும், ஏ பார் பி பார், ஏன்னா இங்கே தானே 1 வருது, குரூப்பிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏ பார் பி பார், அடுத்து இந்த 1 எழுதினீங்கன்னா உனக்கு என்ன வரும், ஏபி. ஓகே, இது என்னப்பா எழுதிக்கலாம், இது என்னது, உடனே டக்குன்னு நான் அண்டு கேட்டு ஆறு கேட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது என்னது, ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பிங்கிறது எனக்கு எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆருங்கிறது ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார் தானே. அப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அழகாக நான் என்ன கேட்டு யூஸ் பண்ணிடுவேன், எக்ஸ்ஆர் கேட்டு யூஸ் பண்ணிடுவேன். கரெக்டுங்களா? அப்போ எனக்கு என்ன வரும்னா அவுட்புட் ஒய் தானேப்பா, இந்த இது தானே நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஏ ஈக்குவல் டு பிக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்கு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், எக்ஸு ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி, எக்ஸ்ஆர் இல்லைப்பா, எக்ஸ்ஆர் ஆஃப் பி. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் என்ன போட வேண்டியதான், ஜஸ்ட்டு கேமா போட்டிங்க அப்படின்னாலே இது குரூப்பிங்லாம் கிடையாது, இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அதனால் மேம் இது பண்ணலையே, கே மேப்லாம் போடலையெல்லாம் இல்லை, இது குரூப்பிங் பண்ணாலுமே உங்களுக்கு என்னது, இந்த ஒரு வேல்யூ தான் வரும். அப்போ இதோட வேல்யூ என்னது உங்களுக்கு, ஏ பார் பி. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஏன்னா உங்களுக்கு அவுட்புட் எக்ஸ்பிரஷன் வந்து சின்ன சின்னதாக இருக்கா, பெருசு பெருசாக இருந்தால் தான் கேட்குறது டவுட்டு, நீங்கள் அதை சால்வ் பண்ணியும் போடுற மாதிரி இருக்கும், பைகாட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்த இடம். அப்போ 1 0னா உனக்கு என்ன வரும், ஏ பார் பி வரும், சாரி ஏ பி பார் வரும். ஓகேங்களாப்பா? ஸோ அப்போ மேக்னிடியூட் கம்பேரட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரியுதுங்களா? திருப்பியும் தெளிவாக சொல்கிறேன் பாரு. ஸோ அப்போ இங்கே என்ன ஒர்க்கு நடக்குது, மேக்னிடியூட் கம்பேரட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு 2 வேல்யூ 2 இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணி அவுட்புட் வரும். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா, ஒன்று ஈக்குவலாக வரும், இல்லைனா கிரேட்டராக வரும், இல்லைனா லெஸ்ஸாக வரும். இந்த கான்செப்டை வச்சு முதல்ல ட்ரூத் டேபிள் போடுறேன். ட்ரூத் டேபிளை வச்சு கே மேப் போட்டாலும் ஒன்று தான், போராட்டியும் ஒன்று தான். ஏன்னா அது வந்து என்னது சின்ன இதுங்கிறதுனால உங்களுக்கு வித்தவுட் குரூப்பிங்கில் வரதுனால டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸ்ப்ரெஷனு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன வரைஞ்சா போதும், டயக்ராம் வரைஞ்சா போதும். எப்படிப்பா டயக்ராம் வரைவீங்க? ஸோ அப்போ ஏபின்னு 2 இன்புட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற அவுட்புட்டுங்கிறது என்னது, ஏ லெஸ் தென் பி. இதை நான் கெட் பண்ணணும்னா இது ஏபின்னு வச்சுக்கோங்களேன், ஏக்கு நாட் கேட்டு.
அடுத்து பி. இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன போடுவேன், அண்டு போடுவேன். இதுதான் என்னோட எக்ஸோட அவுட்புட்டு. அடுத்து ஒய்யோட அவுட்புட்டுங்கிறது நார், எக்ஸ் நார். ஸோ அப்போ என்னது, ஏபி, இது வந்து எனக்கு நார், இங்கே பபுள் வருமா, இது ஒய். அடுத்து இசட் அப்படின்னா எனக்கு ஏபி பார், இது எனக்கு இசட். ஓகேவாப்பா, அவ்வளோதான். இது வந்து மேக்னிடியூட் கம்பேரட்டர். அதுக்கு அடுத்தது மீதி 2 இருக்குமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு. ப்ரையாரிட்டி என்கோடர் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ப்ரையாரிட்டி என்கோடர் ஏன்னா என்கோடரோட அப்டேட்டட் வேர்ஷன் தான் உனக்கு ப்ரையாரிட்டி என்கோடர். அப்போ முதல்ல உனக்கு என்கோடர் தெரியணும். ஓகேங்களா. என்கோடருக்கு மேம், என்கோடருக்கு இங்கே ட்ரூத் டேபிள்லாம் கிடையாதானா, கண்டிப்பாக ட்ரூத் டேபிள் இருக்குமா, நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். ஓகேங்களா. ப்ரையாரிட்டி என்கோடரில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4 என்கோடர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 4:2 என்கோடர் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு 4 இன்புட் வந்து இதுதான் இருக்கும் புக்கிலையும். D0, D1, D2, D3ன்னு 4 இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்போ 2 அவுட்புட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா Q0, Q1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இதுவே வரலப்பா, ப்ரையாரிட்டி என்கோடரே வரல, என்கோடர் தான் வரேன். ஏன்னா என்கோடருக்கு தான் உங்களுக்கு நான் ட்ரூத் டேபிள் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஸோ அப்போ 4 இன்புட்டு, என்னென்ன இன்புட்மா, இப்படி தான்ப்பா எழுதணும். D0, D1, D2, D3. ஓகேவா. அவுட்புட் வந்து உனக்கு என்ன அப்படின்னா Q0, Q1. ஓகே, எப்படி மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நாலு இன்புட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 0 0 0 1 1 0 1 1. அப்போ இங்கே வந்து எனக்கு இங்கே மட்டும் 1 வரும், மீதி எல்லா இடத்துலையும் 0. அடுத்து எனக்கு இங்கே 1 வரும், இங்கே 0 வரும். அடுத்து இங்கே 1, அடுத்து இங்கே 1. அவ்வளோதான். இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி என்கோடரோட ட்ரூத் டேபிள். சாரி என்கோடரோட ட்ரூத் டேபிள். ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், 4 இன்புட்டு. மேம் இன்புட் என்ன மேம் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, இங்கே எனக்கு Q0 Q1 அப்படின்னா 2னா உனக்கு எத்தனை வரும், 4 செட்டு வருமா, 0 0 0 1 1 0 1 1. அப்போ ஃபஸ்ட்டு 0 0னா உனக்கு D0 எனேபிள்னு அர்த்தம், செகண்டு அப்படின்னா D1 எனேபிள்னு அர்த்தம், 1 0 அப்படின்னா D2 எனேபிள், 1 1 அப்படின்னா எனக்கு இந்த 1 எனேபிள். ஓகேங்களா. இப்போது இதுதான் என்கோடரோட ட்ரூத் டேபிள். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதுக்குன்னு என்ன பண்ணணும்னா Q0க்கு தனியாக கே மேப்பு, Q1க்கு தனியாக கே மேப்பு கண்டுபிடிச்சி அதோட எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சி நீ வந்து சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணணும். இது என்கோடர், ப்ரையாரிட்டி என்கோடர். ஓகே. இது ஜென்ரல் என்கோடர். ப்ரையாரிட்டி என்கோடர்னால் என்னென்னா, இப்போ எனக்கு என்னமா இருந்தது, நான் இன்புட்டில் ஜஸ்ட்டு வந்து அந்த சீரீஸில் ஒரே ஒரு இன்புட் தான் எனேபிள் ஆனது. அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தாங்கிற மாதிரி இருந்தது. மோர் தென் 1 இன்புட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இந்த வேர்டு ப்ரையாரிட்டி. அப்படின்னா எனக்கு மோர் தென் 1 இன்புட் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே எதை ப்ரையாரிட்டி கொடுக்கும்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை ப்ரையாரிட்டி கொடுக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே புரியும். அதாவது என்னென்னா, மோர் தென் 1 இன்புட்னா எனக்கு இப்போ இங்கே 1 இருக்குது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருதுன்னு வச்சுக்கோயேன். அப்போது இது அப்போ என்கோடர் இது எப்படி மேம் ஒர்க் ஆகும், இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல 1 வருதுன்னா இந்த அவுட்புட் வரும், 0 1ங்கிற அவுட்புட் வரும். அதுவே டீகோடர் போடும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. டீகோடர் ட்ரூத் டேபிளில் உங்களுக்கு இது வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னா இப்போ 0 1 அப்படின்னா எனக்கு 2வது இன்புட் அப்படின்னா எனக்கு 2வது இந்த இது வந்து எனேபிள் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து எனக்கு என்கோடர் பிரச்சனை இல்லை, இந்த ஒரே ஒரு இந்த 1ங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுவே ப்ரையாரிட்டியில் மோர் தென் 1, ஸோ 2 இடத்துல எனக்கு 1 1 இருக்குது, 3 இடத்துல 1 1, 4 இடத்துல 1 1 இருக்குன்னா அப்போ என்கோடர் எப்படி ஒர்க் ஆகும்னா ரொம்ப சிம்பிள். இங்கே மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அப்போ நீ என்ன பண்ணுன்னா முதல்ல இங்கே போய் செக் பண்ணும், இங்கே 0 இருக்கா, 0 இருக்குன்னா அடுத்தது இங்கே போய் செக் பண்ணும். இங்கே 1 வந்துட்டுனாலே அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் இட் ஷுட் நாட் கன்சிடர். ஸோ அப்போ இங்கே 1 வந்துட்டு அப்படின்னாலே அப்போ அதானப்பா மீனிங், இங்கே 1 வந்துட்டுனாலே அது என்ன அவுட்புட் கொடுத்துரும், 1 0 அப்படிங்கிற அவுட்புட்டை எனக்கு கொடுத்துரும்.
புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ 0 1. அப்போ இங்கே எப்படி மேம் அப்படின்னா, இங்கே 1 வந்துட்டாலே இங்கே எனக்கு 1 இருந்தாலும் சரி 0 இருந்தாலும் சரி எதையுமே கன்சிடர் பண்ண, அதனால தான் அதுக்கு என்னென்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை மட்டுமே கன்சிடர் பண்ணோம். அதுக்கு பேர் ப்ரையாரிட்டி. புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ என்கோடரே எப்படி செக் பண்ணால் முதல்ல இங்கே பார்க்கும் 0 இருக்கா, 0 இல்லைனா அடுத்த பிட்டு இங்கே பார்க்கும், இங்கேயும் 0வா, அடுத்த பிட்டு இங்கே 0, அடுத்தது இங்கே 1 வருதுன்னா அப்போ அது என்ன அவுட்புட்டை கொடுக்கணும்னா நமக்கு 0 0ன்னு கொடுக்கும். பொதுவாகவே என்கோடர் இப்படி தான் ஒர்க் பண்ணும். இங்கே இந்த மோர் தென் 1 ஒன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை எனேபிள் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டி என்கோடர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இதுக்கு நம்ம என்னது ட்ரூத் டேபிள் போடுவோமா? ஸோ உங்களுக்கு இந்த ட்ரூத் டேபிள் போட்டாச்சு. ட்ரூத் டேபிள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்தது எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 4:2 ப்ரையாரிட்டி என்கோடர்னால் உங்களுக்கு அப்போ இது வந்து 8ல் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 8:3 என்கோடர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ இதுக்கு வந்து என்ன போடணும்? அதுக்கு அடுத்தது ஆஸ் யூஷுவல் கே மேப்பு Q0க்கும் Q1க்கும் கே மேப் போடுவோமா? போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? என்ன டைமு? ஐயோ இதே 40 மினிட்ஸ் வந்துச்சா? ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு Q0 போட்டிங்க அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன்லப்பா இதில். ஆமாம், இது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும் எப்படி வந்ததுன்னு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ Q0ன்னு வச்சுக்கோயேன் மேம். இதுக்கு எப்படி மேம் போடுறது அப்படின்னா நீங்கள் கேமேப் மாதிரியும் போடலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரேன். ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ எந்த இடத்துல 1 வருதோ அது மட்டும்தான் எனேபிள். எனக்கு Q0 இப்போ கண்டுபிடிக்கிறேன்ப்பா. Q0க்கு எங்கே இந்த ஈக்குவேஷனை எழுதணும், இந்த ஈக்குவேஷன் எழுதணும். கரெக்டாக 1 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மட்டும்னா உனக்கு என்னப்பா வரும்? D1 பாரு D2 பாரு D3 பாரு D2 பாரு D1 ப்ளஸ் உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா இதுக்கப்புறம் தான் எதையுமே நான் கன்சிடரே பண்ண மாட்டேனே. அதனால் இங்கே மேம் D0 பாருன்னு கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு உப்புக்கு சப்பானியாக தான் வச்சுப்பேன். இங்கே வந்துடுச்சு அப்படின்னாலே இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுதான் ப்ரையாரிட்டி என்கோடர். ஏன்னா 0 அடுத்து போகிறேன், இங்கே 1 வந்துடுச்சு, இதுதான் என்னோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. ஸோ அப்போ இதுக்கான அவுட்புட் என்னவோ நான் இதை எனேபிள் பண்ணிடுவேன். அதாவது 0 1ன்னு எனேபிள் பண்ணுவேன். இப்போ நான் இதுக்கு அடுத்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னா ஜஸ்ட்டு டயக்ராம் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு 1 இருக்கேப்பா, அது உங்களுக்கு எங்கே வருது? இங்கே நின்றுடும்ல. ஸோ D3ன்னு வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி Q1க்கு கண்டுபிடிங்க. Q1க்கு வந்து Q1னா எது? இது. அப்போ எனக்கு இங்கே 2 இடத்துல 1 இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? D3 பாரு. ஏன்னா இந்த 1னா இதுவா? D3 பாரு D2. ஏன்னா இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிஃபைன் பண்ணுறதுனால இதை நான் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது ஆஸ் யூஷுவல் வந்து D3. ஓகேங்களாப்பா? மேம் இது இவ்வளோ தானா மேம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ டயக்ராம் வரைஞ்சிருவேன். இதிலேயே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் இதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வருமா? இது எங்கேருந்துமா வந்ததுன்னு கேட்காதீங்க. பூலியன் லாவில் தியரமில் படிச்சிருப்போம். எக்ஸு இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஒய்ன்னு வந்ததுன்னா ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் இதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படிப்பா எழுத முடியும்? D3 பாரு D3ன்னு வருதா? அப்போ நான் என்ன எழுதுனா போதும்? D3 ப்ளஸ் என்ன வரும்? D2 பாரு D1. அவ்வளோதான். ஸோ இதுதாம்மா என்னோட ஃபைனல் ஆன்சரு. ஓகேங்களா? ஏன்னா புக்கில் தேடும் போது மேம் ஒன்று எடுக்கிறாங்க, இங்கே ஒரு மாதிரி இருக்குதேன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு என்னப்பா வரும்? Q1ஓட ஆன்சரு D3 ப்ளஸ் D2. ஓகேங்களா? இந்த 2 ஆன்சரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்கோடரை வந்து ப்ரையாரிட்டி என்கோடரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வேல்யூ சின்னதாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக கேட்கலாம்.
ஓகேங்களாப்பா. ஸோ இது எப்படி வந்தது மேம்னு கேட்காதீங்க. இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் பூலியன் தியரமில் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிள். இது எப்படின்னா எக்ஸு இது எப்படி வந்ததுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய், இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்ஒய்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன எடுக்கிறேன்னா இந்த எக்ஸில் வந்து எக்ஸை காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ அப்போ அங்கே 1 + y வரும். அதே மாதிரி இதில் நான் ஒய்யை வெளியில் எடுக்கிறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பார் வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னதுப்பா? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு x + y வரும். ஸோ இந்த ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது உனக்கு எப்படி வந்ததுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு கிளாரிட்டி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ a + a பார் பின்னு இருக்குது அப்படின்னா நீ கண்ணை மூடிட்டு என்ன எழுதலாம்? a + bன்னு எழுதலாம். ஸோ a + b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பூலியன் தியரம் படி இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டயக்ராம் போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ ப்ரையாரிட்டி என்கோடரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த ட்ரூத் டேபிள் மஸ்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ஒன்றும் இல்லை, என்கோடரோட ட்ரூத் டேபிள் தான். அங்கே வந்து நம்ம 0 0ன்னு கொடுத்துருப்போம். ப்ரையாரிட்டி என்கோடரில் இதை எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ரையாரிட்டி எங்கே 1ன்னு வருதோ அதவே மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக பிட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்ததுக்கு நான் செக் பண்ண மாட்டேன். என்கோடர்னால் அப்படி தான் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத கான்செப்ட். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேமா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அது நிறைய பேர் டச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதில் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. 7 செக்மெண்ட் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஓகேங்களா? இப்போது நம்ம இது அது என்னது, அது கிளாக் இருக்குல்லப்பா, நம்மளோட டிஜிட்டல் கிளாக்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் நம்பர்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போது 1ன்னா எப்படிப்பா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? 1ன்னா இப்படி இந்த இப்படி இருக்கும்ல உங்களுக்கு லைட்டு செட்டிங்ஸு. ஓகே, இதில் எனக்கு 0 வேணும் அப்படின்னா எப்படி லைட் எரியும்? உங்களுக்கு 0 வேணும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி லைட் எரியும். எங்கேனாலும் சொல்கிறேன், டிஸ்பிளேயில் சொல்கிறேன். 0 1ன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது 1. ஓகே, 2னா உங்களுக்கு எப்படி வரும்? இது 2. 3னா உங்களுக்கு எப்படி வரும்? ஓகே, இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இது தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும்? ட்ரூத் டேபிள் போட முடியும். அப்போ ட்ரூத் டேபிள் எப்படிப்பா வரும்? அதுக்கு முன்னாடி நேம் வந்து கம்பல்சரி தெரியணும்ப்பா. ஸோ ABCD சாரி ABCDEFG அவ்வளோதான்ப்பா. இதுதான் விஷயம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதை வச்சு ட்ரூத் டேபிள் போட்டுடலாம். ட்ரூத் டேபிள் எப்படி போடுவீங்க? ஜஸ்ட்டு இன்புட் என்ன வரும்? ABCDEFG. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உனக்கு அவுட்புட் வந்து என்ன நம்பரு? ஸோ உங்களுக்கு 0 0 ஆமாம், உங்களுக்கு இப்போ 4 5 டில் வந்து எது வரைக்கும் வரும்? 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் எது வரைக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும்? 0 to 9 வரைக்கும் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி நினைக்கக்கூடாது 3 இன்புட்னா 8 அவுட்புட் அந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாதுப்பா. ஓகேங்களா? நீங்கள் என்ன மாதிரி கன்சிடர் பண்ணணும்னா 0 to 9 வரைக்கும் என்னால் ஷோ ஆகும். அப்புறம் 10ங்கிறது எப்படி பண்ணுவேன்? 1 தனியாகவும் 0 தனியாகவும் காமிச்சிருவோம்ல. ஸோ அப்போ எனக்கு இன்புட் உனக்கு என்ன வரும்? எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ABCD அப்படின்னு. ட்ரூத் டேபிள் இங்கே தனியாக போடுறேன். ஸோ ட்ரூத் டேபிள் வந்து PQRS. ஓகேங்களா? ஸோ இங்கே உனக்கு என்ன அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். 0லேருந்து 9னா எப்படி? 0 0 0 0. அடுத்து 1னா எப்படி எழுதுவீங்க? 0 0 0 1. 2னா எப்படி எழுதுவீங்க? 0 0 1 0. 3னா எப்படி எழுதுவீங்க? 0 0 1 1.
அடுத்தது இதே மாதிரி till 9 வரைக்கும் எழுதணும். இங்கே என்ன வரும் அப்படின்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரூத் டேபிள். ஸோ ABCDEF ஆனால் till எது வரைக்கும் தான் இருக்கணும், G வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ 0னா எது மட்டும்பா எனேபிள் ஆகாது, 0னா எது மட்டும் எனேபிள் ஆகாது, இது மட்டும் தான் எனேபிள் ஆகாது, இது எல்லாமே வரும் தானே. ஸோ அப்போ நீ என்ன வரும் உனக்கு ஆன்சரு? அப்போ G மட்டும்தான் உனக்கு 0வாக இருக்கும். அப்போ Gக்கு மட்டும் 0 போட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் என்ன போடுவேன், 1 1 1 1 1 1ன்னு போடுவேன். அடுத்து அதே மாதிரி 1னா உனக்கு எது மட்டும்பா எனேபிள் ஆகும், 1னா இது மட்டும்தான் எனேபிள் ஆகும். அப்போ இது எந்த பொசிஷன் எனக்கு, Bயும் Cயும் கரெக்டாக. அப்போ Bக்கு Cக்கு மட்டும் 1 போட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் எனக்கு 0 0 0ன்னு போடணும். ஓகேங்களா. இப்போ 2னா எதுப்பா வரும், இது 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 இங்கே இது தானே 2. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறதுனால இது ரொம்ப ஈஸி. அப்போ 2னா உனக்கு என்ன வரும், ABC கிடையாது 0, அடுத்து DEFG. அப்போ உங்களுக்கு என்னது 10க்கு வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா 1, இதுக்கு வந்து B வந்து என்னது 1 0 1 1 0 1. இது நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன வந்ததுங்கிறத ட்ரூத் டேபிள் போட்டுக்கோங்கம்மா. ட்ரூத் டேபிள் போட்டுட்டு நீங்கள் எதுக்கு அவுட்புட் எடுப்பீங்க, ஏக்கு என்ன அவுட்புட், இது ரொம்ப லென்த்தி. ஆனால் இது கேட்பாங்களான்னா இது கேட்க மாட்டாங்கம்மா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இப்போ 5ன்னு வச்சுக்கோ, ஏன் 5னா எது எனேபிள் ஆகிருக்கு, இது மட்டும் தான். டிஆர்பியில் 2017 கேட்ட கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களாம்மா. அதே மாதிரி மேம் நம்ம இஷ்டத்துக்கு இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்காதீங்கப்பா, ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா ட்ரூத் டேபிள்ங்கிற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுனால இந்த ஆர்டரை விட்டுறக்கூடாது. இது A, இது B, இது C, இது D, இது E, F, G. ஓகேவா. ஸோ கொஷின் வந்து ட்ரூத் டேபிளையோ சர்க்யூட் டயக்ராமோ கேட்க மாட்டாங்க. அதனால தான் அதை நான் போடலை. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக வரும், போடவே முடியாது, ரொம்ப லென்த்தியாக வரும். அவங்க ஒரு டயக்ராம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெருசாக இருக்கிறதுனால கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா 6னா எது எனேபிள் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. நீ அப்போ என்னது இந்த டயக்ராமை போட்டு முதல்ல 6னா உனக்கு எப்படின்னு தெரியணும், இதுதான் 6. ஓகேவா. அப்போ இது மட்டும் உனக்கு ப்ரெசென்ட்டாக இருக்காது, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 1ன்னு பிளிங்க் ஆகும். ஸோ இதுதான்ப்பா கான்செப்ட். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ பக்காவாக என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா காம்பினேஷன் சர்க்யூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீக்வென்ஷியல் சர்க்யூட் மட்டும் தான் இருக்குது. அது ஒரு வீடியோவோ 2 வீடியோலையோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக டிஜிட்டல் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆன மாதிரிமா. ஓகே. டவுட் ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.